வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவியல்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. இது எங்களோட ஸ்டைல். இதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா அரைச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், உளுந்து கலர் மாறட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி போட்டு வதக்க ஆரம்பிங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் காய்கறிகள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் இங்கே ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், 3 பீன்ஸு, ஒரு 7-8 கொத்தவரங்காய், ஒரு சின்ன துண்டு புடலங்காய், 3 கத்திரிக்காய், ஒரு அரை வாழைக்காய், ஒரு தோல் சீவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். எப்போவுமே காய்கறிகளை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து வதக்கலாம். இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்போ வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு காய்கறிகள்லாம் இங்கே வதக்கிட்டோம். அடுத்ததாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு, அதாவது காய்கறிங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விடுங்க. நடுவில் மட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி. இதோ எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துற வேண்டியதான். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி அடுப்பிலே வைங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதோ தண்ணியெல்லாம் வத்திருச்சு, மசாலா ஸ்மெல் கூட போயிடுச்சு. ஸோ நம்மளோட அவியல் ரெடி. கடைசியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதோ நம்மளோட அவியல் ரெடி. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னொரு தடவை பார்த்துடலாம். இதில் முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். இது அரைக்கிறதுக்கு. இதோட ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், 3லேருந்து 5 பீன்ஸ், 5லேருந்து 8 கொத்தவரங்காய், 1/4 புடலங்காய், 3லேருந்து 4 கத்திரிக்காய், அரை வாழைக்காய், திரும்பவும் ஒரு 5லேருந்து 10 சின்ன வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.